ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் இந்த வீட்டில் நடக்க போகுதுங்க. என்னது மல்லி வீட்டில் ஒரு நல்லதா, அப்படி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ஏன்னா சுடர் வந்ததுலேருந்து வெறும் கெட்டது கெட்டது மட்டும்தாங்க நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் இப்போ நம்ம மல்லி கர்ப்பமாக இருக்காங்க. அட ஆமாங்க, இது யாருமே எதிர்பாராத ஒன்று தானே. இப்போ ட்விஸ்ட்டே நம்ம மல்லி கர்ப்பமாக இருக்கிறது தான். இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். சுடருக்குலாம் ரெக்க கட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பறந்துட்டுருக்கா சுடர். எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆக போகுது, கல்யாணம் ஆகி மல்லி உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருடி, அப்படி இப்படின்ற மாதிரி பயங்கரமாக சுடர் சவால்லாம் விட்டுட்ருக்கா. மனசுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பியாக இருக்க. இங்கே ராஜி ரஞ்சிதா ஏன்னா எனிமிங்க எல்லாருமே ஒன்று கூடினதுனால அவங்க எதிரி எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா மல்லியோட ஆட்டமே முடிய போகுது. விஜய் மட்டும் சுடர் கழுத்தில், அதாவது ரேணுகா கழுத்தில் தாலி கட்டினார்னா மல்லியோட இதே கணக்கே ஃபுல்லாகவே முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே கணக்கு போட்டுட்ருக்கு. நம்ம மல்லி ரொம்பவே வேதனையோடு இருந்துகிட்ருக்காங்க. நம்ம மல்லிக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாமல் பயங்கர வேதனையோடு இருந்துகிட்டு இருந்தாங்க. கடவுளே உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறது தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதில்ல, போகிறதில்ல, தூங்குறதில்ல. ஏன்னா விஜய் தப்பி தவறி சுடர் கழுத்தில் தாலி கட்டிட்டாருன்னா விஜயோட வாழ்க்கையே ஒரு கொஸ்டின் மார்க். விஜயோட வாழ்க்கையே போயிடும் அதுக்கப்புறம். அப்படின்றதுனால நம்ம மல்லி அப்படியும் யோசிக்கிறாங்க. எந்த ஒரு பொண்ணுக்கு தாங்க புருஷன் வேற ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினா அந்த கொடுமையை பார்க்க முடியுமா? அதுதாங்க இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு கொடுமையாக இருக்கும். அப்படி தான் நம்ம மல்லி அனுபவிச்சிட்ருக்காங்க. இங்கே இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. அப்போ தான் திடீர்னு நம்ம மல்லியை வேலை வாங்குறாங்க. மல்லி, அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, இதுக்கு மேலே இதுதான் உன்னோட இடம், நீ இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம மல்லி எடுத்தாந்து வைக்கும்போது வாமிட் எடுத்துகிட்டு ஓடுறாங்க. என்னடா இது வாமிட் எடுக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. என்ன மல்லி ஓவராக சீன் போடுற, என்ன வாமிட்டு, ஏன் வாமிட் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி மறுபடியும் வேலை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. மல்லி வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க யாருமே அதை கன்சிடர் பண்ணவே இல்லை. ஏன்னா மல்லியை ஒரு ஆளாகவே மதிக்கலைல்ல. அதனாலவே அவங்க மல்லியை ஒரு ஆளாகவே மதிக்காதனால கன்சிடர் பண்ணலை. வெண்பா மட்டும் என்னாச்சு மல்லியம்மா, ஏன் வாமிட் எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தெரியல வெண்பா பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வெண்பா விஜய்க்கு ஃபோன் போட்டு டாடா உடனே இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு வெண்பா அப்படின்ற மாதிரி கேட்க தெரியல டாடா, மல்லியம்மா வாமிட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க, பார்க்கவே பாவமாக இருக்குது, வாங்க டாடான்னு சொல்லும்போது விஜய் வரும்போதே கையோட ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்துடுறாங்க. வெண்பா சொல்லவுமே விஜய் துடிச்சு போயிடுறாங்க. என்ன வெண்பா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டாடா, யாருமே மல்லியம்மாவை பார்க்கவே இல்லை, நீங்கள் பாருங்கள், எனக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவோம். டாக்டரை கூப்பிட்டு வராங்க. வந்ததுமே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே திகச்சு போகிறாங்க. எதுக்குடா விஜய் இப்போ டாக்டரை கூப்பிட்டு வந்தேன்னு கேட்கும்போது, இல்லை வாமிட்டாக எடுத்துகிட்டு இருக்காலுமே, யாருமே ஒரு வார்த்தை கூட என்னன்னு கேட்கலையாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சுடர் இருந்துக்கிட்டு அதில் என்ன கேட்குறதுக்கு இருக்குது விஜய், வாமிட் நார்மலாக எடுக்கிறது தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்பெல்லாம் இருக்காது ரேணுகா, யாருக்காவது ஒன்றுனா போய் என்னன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ நம்ம மல்லிக்கிட்ட போயிட்டு டாக்டர் செக் பண்ணுறாரு. செக் பண்ணி பார்த்தா டாக்டர் முகத்தில் அவ்வளோ ஒரு சிரிப்பு. உடனே விஜய்கிட்ட கன்கிராஸ் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் அப்பாவாக போகிறீங்கன்னு சொல்லுமே விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம வெண்பாவுக்கும் செம சந்தோஷம், எனக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது, குட்டி தம்பி வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஆடிட்டுருக்க. விஜய்க்கும் மல்லிக்கும் செம லவ்வுங்க. 2 பேரும் பார்த்து அப்படி ஒரு காதலோடு 2 பேருமே பார்க்குறாங்க. ஆனால் இதை பார்த்துருந்த எல்லாருக்கும் செம்ம போக, என்னடா இது, என்ன நடக்குது இங்கே, மல்லி கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ரொம்ப குழப்பம். இவங்களுக்கு என்ன நடக்குது போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க யாருக்குமே ஒன்றுமே புரியலை. அதுவும் சுடர் தலையில் இடியே விழுந்துருது. என்னடா இது, நம்ம ஒரு கணக்கு போட்டால் இவன் கர்ப்பமாக இருக்கான்ல நிற்கிறா, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்ற மாதிரி ரொம்ப குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்கா சுடர். அப்போ தான் ஐயோ நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு அவளுக்கு சுத்தமாக புரியல. நம்ம மல்லி செம்ம ஹாப்பியாக கடவுள்கிட்ட போய் ரொம்ப நன்றி கடவுளே, என் மனசில் உள்ள பாரமே இறங்கி வச்ச மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே ராஜி ரஞ்சிதாவுக்குலாம் புகைஞ்சு தள்ளுது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல.
அப்போ தான் ராஜி ரஞ்சிதாலாம் கேட்குறாங்க, என்ன விஜய் சொல்லவே இல்லை அப்படின்னு. எதை சொல்லணும் எதை சொல்லணும்னு சும்மா சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சண்டைக்கு போக நம்ம மல்லி சொல்கிறாங்க, இதுக்கு மேலே எதுக்காக விஜய் அவங்கள வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, அவங்களுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமே இல்லை, நமக்குன்னு ஒரு பாப்பா வந்துச்சு, அந்த அழகான குடும்பத்தை நம்ம ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மல்லி ஒரே முடிவாக சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு அவங்களால அந்த ஒரு விஷயத்த ஜீரணிக்கவே முடியல. ரொம்பவே உச்சக்கட்ட அதிர்ச்சியில் இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு நிறைய காசு சம்பாதிக்கணும், மாதம் மாதம் வந்து காசு வந்துக்கிட்டே இருக்கணும் அவன் எனக்கு அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, நானும் வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ என்ன நடக்குதுன்னா, விஜய் இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க நம்ம மல்லி. இது எல்லாத்தையும் பார்த்து அவளுக்கு சுத்தமாக முடியல. என்னடா நடக்குது இங்கே, என்ன இந்த மாதிரி போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசம் இருக்குல்லங்க. ஏன்னா நம்ம மல்லி ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக எல்லாத்தையுமே வந்து போராடிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு மல்லிக்குன்னு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது. மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மல்லிக்கு விஜய்க்கு கல்யாணம் நடக்க போகுதா இல்லை என்ன தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக இருக்கிறதுக்கும் இப்போ இருந்துகிட்ருக்கிறதுக்கும் நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருந்துகிட்ருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.